மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு விஜய் அரசு முதலாவது வேளாண் பட்ஜெட், விவசாயிகளுக்கான பட்ஜெட்டை இன்னைக்கு அறிவிச்சிருக்காரு அவருடைய அமைச்சர் வினோத் அவர்கள். நான் உண்மையிலேயே ஏதாவது ஒரு நாகரிகமான மாற்றத்தை எதிர்பார்க்கிறேன். அதே தான் மக்களும். விஜய் அவர்களுக்கு ஓட்டு போட்டவங்க ஓட்டு போடாதவங்க எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா புதிய அரசு ஏதாவது செய்வாங்க அப்படின்னு. ஆனால் வழக்கம் போலயே எல்லா அரசும் போல ஒரு 15 நிமிஷம் உட்காந்து அந்த ஆளு யார் அமைச்சர் விஜயை பாராட்டி சீராட்டி வசனம் பேசியிருக்காரு. அதாவது முழுக்க முழுக்க கவிதை பாடியிருக்காரு. சட்டப்பேரவையில் அதுவாக வேலை. அப்போ திரும்பவும் அதே கலாச்சாரம் தானே வருது. அநியாயத்துக்கு கேவலமாக இருந்துச்சு. சரி, பட்ஜெட்டில் ஏதாவது உருப்படியாக இருக்குன்னு பார்த்தா இந்த அமைச்சர் கடந்த 2 மாதமாக சும்மா சுற்றிட்டு இருப்பார் போல இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நேரடியாக உள்ள வரேன். இந்த பட்ஜெட்டை எதனால் நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா, விவசாயிகளுக்கு முக்கியமான 4 வாக்குறுதிகள் கொடுத்தாரு. அதில் மிக முக்கியமான வாக்குறுதி குறைந்தபட்ச ஆதாய விலைன்னு ஒன்று இருக்குது. அதாவது நெல்லுக்கும் கரும்புக்கும். நெல்லை நீங்கள் அவங்க குறைந்தபட்ச ஆதாய விலையை 2400 வந்து 3500 கூட்டுவேன், எவ்வளோ 1000 ரூபாயை நான் கூட்டுவேன்றார். எது குவிண்டாலுக்கு. கரும்பு விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு டன்னுக்கு 4500 நான் விலை நிர்ணயம் பண்ணுறேன். இப்போ 3600 இருக்குது. அது ஒரு 1000 ரூபா கூட்டுவேன்றார். இது மிக முக்கியமான வாக்குறுதி. அவன் இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றுவாரா, அது சம்பந்தமான ஏதாவது அறிவிப்புகள் இருக்குமா பார்த்தா ஒன்றுமே கிடையாது, தொடக்கூட கிடையாது. அப்போ அந்த வாக்குறுதிகள் எல்லாம் பொய்ன்னு தேர்தலுக்கு முன்பு சொன்னது நிதர்சனமான உண்மையாக இருந்தா. அதற்கு முன்பு எல்லா விவசாய கடனும் தள்ளுபடி சொன்னார், அதுவும் ஏமாத்திர விளையாடுச்சு. அப்போ இந்த குவிண்டாலுக்கும், அதாவது நெல்லும் கரும்பு இருக்கு இல்லையா, இது குறைந்தபட்ச ஆதாய விலைன்னு இருக்கு இல்லையா, அதையும் அவர் சொல்லவே இல்லை, வாயை திறக்கவே இல்லை. இது 2வது ஏமாற்றம். இதில் 3வது ஏமாற்றம் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வருடமும் சுமார் 6000 ரூபாய் மத்திய அரசுலேருந்து டைரெக்டாக விவசாயிகளுடைய அக்கௌண்ட்டுக்கு வருது. இதை 10000 ரூபாய் ஆக்க வேண்டார். அதை பற்றியும் வாயை திறக்கவே இல்லை. இவருடைய வேளாண் பட்ஜெட்டில் ஏதாவது செய்கிறாரா? ஏன்னா விவசாயிகளுடைய எண்ணிக்கைன்றது 47% ஒட்டுமொத்த ஒர்க் ஃபோர்ஸில் அவங்க தான். எனவே அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நிச்சயமாக அக்கறையாக செயல்படுவார் அப்படின்னு நம்பணும். ஒன்று சொல்கிறேன், சாம்பிளுக்கு மொத்தமாக உள்ளே போகிறேன். அது என்ன அப்படின்னா, மிளகாய் இருக்குல்ல, ஸ்பைஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிளகாய் தான் நம்ம அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறோம். இந்த மிளகாய் ஏற்றுமதியில் இந்தியாவில் எப்போவுமே எனக்கு ஒரு கவலை உண்டு. என்ன அப்படின்னா, மிளகாய் சாகுபடி செய்கிறதுல தென்னிந்தியாவில் தமிழ்நாடு, ஆந்திராவில் மிக முக்கியமான இடங்கள், நல்ல அதற்குன்னு தகுந்த இடங்கள். ஆனால் கெடுவாய்ப்பாக ஆந்திர பிரதேஷ் ஒட்டுமொத்த இந்தியாவின் ஏற்றுமதியில், உற்பத்தியில் 40-50%. எது மிளகாய் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதியில் 40-50%. அடுத்த இடத்துல தெலுங்கானா, அதுக்கு அடுத்த இடத்துல மத்திய பிரதேஷ், அதுக்கு அடுத்த இடத்துல கர்நாடகா, அதற்கு அடுத்து தான் தமிழ்நாடு வரும். ஒட்டுமொத்த ஏற்றுமதி 0.2% கூட கிடையாது. அதில் கொடுமை ஒன்று இருக்குது. குண்டூர் மிளகாயாட்டம் நிறைய இடங்களுக்கு அவங்களுக்கு போதுமான அளவுக்கு சர்வதேச அங்கீகாரம் இருக்குது. நம்ம விவசாயிகளுக்கு இப்போ தான் கிடச்சதுன்னு வச்சுக்கோங்க. ஆனாலும் பெரிய அளவில் நம்மளால் போட்டி போட முடியறதே இல்லை. அப்போ விவசாயிகளுக்கு திறமை இருக்கா? அப்போ விவசாயிகளுக்கு திறமை இல்லையா அப்படின்னா கிடையாது. ஆனால் பிரச்சனை என்னன்னா, அரசாங்கம் அதை நோக்கி அவங்க நகர்த்துறதில்லை. எக்ஸ்போர்ட், அதாவது ஏற்றுமதி மட்டும் சுமார் 12000 கோடி மதிப்பிலானது. ஒட்டுமொத்தமாக உற்பத்தி இருக்குல்லையா, அது 42000 கோடி. ஆனால் இதை சரியாக நம்ம ஊக்குவிச்சோம்னா சுமார் 1 லட்சம் கோடியை தாண்டும். அப்படி மிக முக்கியமான பொருள்னு வச்சுக்கோங்க மிளகாய். அப்போ அது சம்பந்தமாக ஏதாவது கவனமாக இவங்க திட்டமிடுவாங்க. ஏன்னா மாற்றத்துக்கான அரசு, புதிய அரசு ஏதாவது யோசிப்பாங்க. இல்லை இளைஞர்கள் எதாவது யோசிக்கலாம் இல்லையா. 49 லட்ச ரூபா ஒதுக்கியிருக்காரு. எவ்வளவு? 49 லட்ச ரூபா. ஒட்டுமொத்த விவசாயிகள் எவ்வளோ தெரியுமா? அதில் மிளகாய் உற்பத்தியில் மட்டும் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய எண்ணிக்கை 52,000 60,000 பேர். விவசாய உற்பத்தி நடக்கிற நிலங்கள் இருக்குல்ல, மிளகாய் மட்டும் ஏறக்குறைய 50,000 ஏக்கருக்கு மேலே. இதில் மிக முக்கியமான மாவட்டம் ராமநாதபுரம், சிவகங்கை, அதுக்கப்புறம் விருதுநகர், தூத்துக்குடி, இந்த இடங்கள் தான். இவங்கெல்லாம் பெரிய உள்ள இண்டஸ்ட்ரியல் ஹப்லாம் கிடையாது, பெரிய உள்ள தொழில் வளர்ச்சிகள் கிடையாது. இவங்களுக்கு விவசாயம் தான் மிக முக்கியமானது, மிக முக்கியம். அதில் தண்ணீர் பஞ்சம் இருக்குது. எனவே இந்த மாதிரி மிளகாய் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கவனம் அதிகமாக செலுத்தி வருவாயை கூட்ட முடியும் அப்படின்ற நிலைமையில் இருக்கும்போது நீ 49 லட்ச ரூபா ஒதுக்குனீங்கன்னா, நான் கேட்குறேன், அதை முன்னேற்றத்துக்கு அது ஒரு திட்டமாக வெக்கமே இல்லாமல் அதை ஒரு போட்டுட்டு அதோட வாசிக்க வேறு செய்கிறீங்க. 49 லட்ச ரூபா வச்சுட்டு கடலோர மாவட்டங்கள், இது தனிப்பட்ட விதத்தில் அது எல்லாமே அதில் தான் வரும். இல்லைன்னா தனியாக கடலோர மாவட்டம் வேறு, விருதுநகர் தாண்டி மற்ற எல்லாமே கடலோரத்தை வந்துடும். இதில் தனியாக வேறு. நீங்களே சொல்லுங்கள், 49 லட்ச ரூபா வச்சு என்ன பண்ண முடியும் இந்த விவசாயிகளுக்கு? அது சிறப்பு திட்டமாக அறிவிக்கிறேன். இதுக்கு படம் போட்டு அந்த விஜயோட ஃபோட்டோ போட்டு விளம்பரம் வேறு, அதிலே போயிடும் 49 லட்ச ரூபா. நான் சொல்கிறேன் கேளுங்க, எது புத்திசாலித்தனம் சொல்கிறீங்க. இதில் மிளகாய் உற்பத்தி பண்ணுறாங்க இல்லையா விவசாயிகள், அவங்களுக்கு போதிய வருமானம் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அதை மிளகாயாக ஏற்றுப்பதினாம மிளகாய் தூளாவோ மசாலாவோ மாற்றுறோம். இந்த மசாலா தொழில் செய்யக்கூடிய, இல்லை
மிளகாய் தூள் செய்யக்கூடிய நிறுவனங்கள்லாம் நல்ல லாபத்தில் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க லாபம் அடையக்கூடாதுன்னு சொல்ல மாட்டேன். ஏற்றுமதி 12,000 கோடி மதிப்பில் இருக்குது. சும்மா 42,000 கோடி இதுக்குள்ளே புழக்கம் இருக்குது. ஆனால் அதில் பெரிய வருமானம் விவசாயிகளுக்குல விவசாய பொருட்களுக்கு நேரடியாக வரி இல்லைங்க, சரி. ஆனால் அது தூளாக மாற்றி மசாலாவை மாற்றி ஏற்றுமதி பண்ணும்போது 5லேருந்து 12% வரைக்கும் நம்ம ஜிஎஸ்டி இருக்குது கேட்டா. நான் என்ன சொல்கிறேன், அதை வாங்கிக்கிட்டு அரசாங்கம் வச்சுக்காதீங்கன்னு சொல்கிறேன். அதை எவ்வளோ வருமானம் வருதோ அதை அப்படி நேராக திருப்பி கொடுங்க விவசாயிகளுக்கு, அதுவும் மிளகாய் விவசாயிகளுக்கு. நீங்கள் பல வருஷமாக சொல்லிக்கிறீங்க. நீங்கள் தனியாக பட்ஜெட் போடுங்க, ஃபஸ்ட்டு தனியாக போடுங்கன்றேன். இந்த மிளகாய் ஒவ்வொன்றும் தனியாக போடுங்க. அவனால் எவ்வளோ எக்ஸாக்டாக உங்களுக்கு வருமானம் வருது, நேரடியாக மறைமுகமாகும். அந்த காசு கரெக்டாக திருப்பி கொடுக்குன்றேன். 60,000 குடும்பம் பிழைக்கும். நான் சொல்கிறேன், அதை நோக்கி மிகப்பெரிய முதலீடு கிடைக்கும். இவ்வளோ தான் நான் கேட்குறேன். அப்போ அந்த இண்டஸ்ட்ரி வளரணும். அதனால் கிடைக்கக்கூடிய ஒரு தொகை, குறிப்பிட்ட தொகை இவங்களுக்கு போக வைங்கன்றேன். 48 லட்ச ரூபா ஒதுக்குறீங்க. 48 லட்ச ரூபா எந்த மூளைக்கு தாரும்? இதில் நிறையாவே பேச வேண்டியிருக்கு. இதில் மேற்கொண்டு பேசுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம். இதற்கிடையில் நம்ம கூடுதலாக ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்குது. எல்லா காலமும் நீங்கள் வரலாறு முழுவதும் பார்த்தீங்கன்னா எல்லா காலமும் யார் ஒருவர் கால சூழலுக்கு ஏற்றாப்புல தங்களை அடாப்ட் பண்ணிக்கிறாங்களோ அவங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றி கிடைக்குது. அந்த வேலை நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நெட் ஆகட்டும், இல்லாட்டி ஸ்மார்ட் ஃபோன்ஸ் ஆகட்டும், இந்த மாதிரி ஒவ்வொரு காலங்களையும் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரமாக எல்லா துறைகளிலுமே ஒரு மிகப்பெரிய பாதிப்பை உருவாக்கக்கூடியது. ஒரு பெரிய வளர்ச்சி நோக்கி நகர் ஏஐ டூல். இந்த மாடர்ன் ஏஐ டூலை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்ற ஒரு பெரிய தேடல் இருக்குது. ஆனால் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா, தினம்தோறும் ஏதாவது ஒரு ஏஐ டூல் வந்துக்கிட்டே இருக்குது. அதில் புதிதாக ஏஐ கோர்ஸ், அதில் புதிதாக அதோட மாடல், ஏஐ மாடல், அதோட புதிதாக ஒரு கோர்ஸு, அதில் புதிதாக ஒரு ஒர்க் ஷாப்பு, இப்படியே தினம்தோறும் ஏகப்பட்ட விஷயங்கள் அடிச்சு பறக்குதுன்னு வச்சுக்கோங்க ஏஐ சம்மந்தமாக. இதில் எதில் ஸ்டார்ட் பண்ணி எதில் முடிக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய குழப்பமே நம்மகிட்ட உண்டு. அதில் நாமளே கூட ஒரு ஏகப்பட்ட வீடியோவை பார்த்து நம்ம முயற்சி பண்ணி சில டூலை நாமளே முயற்சி பண்ணி கடைசியில் ஒரு மாதம் போயிருப்போம், நிறையா டூலை யூஸ் பண்ணியிருப்போம், நிறையா பார்த்துருப்போம், திரும்ப பழைய நிலைமையே வந்து நிற்போம். இந்த நிலைமை இல்லாமல் ஒரு சரியான டூல், இதில் நம்மளோட ஒர்க்குக்கு எந்த அளவுக்கு நம்ம பயன்பட போகுது, என்னோட பிஸ்னஸ்க்கு எந்த அளவுக்கு பயன்பட போகுது, நம்ம ஃப்ரீலான்சர் இருக்குன்னா எனக்கு எப்படியே பயன்பட போகுது, அதன் வழி என்னுடைய கரியர் எப்படி அமைய போகுது, இந்த தேடலில் எது சரியான டூலாக அமையும். இது சம்பந்தமாக இலவசமாக 3 மணி நேரம் ஒரு ட்ரைனிங் கோர்ஸ் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு செலக்டிவாக ஒரு 10க்கும் மேற்பட்ட டூலை எடுத்து அதை நீங்கள் எப்படியா பயன்படுத்தணும், எந்த டூலை எந்த நேரத்தில் எப்படியா பயன்படுத்தணும், எந்த டூலை ரெண்டையும் இணைச்சு பயன்படுத்தணும், இதுவும் சேர்ந்து அதில் கற்றுக்க முடியும். ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு அதை ப்ரொடக்டிவாக பயன்படுத்தணும் அப்படின்றதும், நீங்கள் ஒரு பிஸ்னஸ் செய்யக்கூடிய நபர்னா உங்களுக்கு அது எஃபெக்டிவாக எப்படி உங்களோட பிஸ்னஸுடைய டெவலப்மெண்ட்டுக்கு பயன்படுத்துறது, இல்லை ஒரு ஃப்ரீலான்சர் வச்சுக்கோங்க, உங்களுடைய கிளைண்ட்ஸை நம்ம எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, எப்படி டைமை நம்ம மிச்சப்படுத்தி பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறது, அதற்கு மேலே ஏஐ கற்றுக்க வேண்டியவங்க இவங்க எல்லா பேருக்குமே இது பயனுள்ள வகையில் இருக்குது. அந்த வகையில் இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ரோட் மேப்பாக அமையும். இது ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, அந்த 3 மணி நேரம் கோர்ஸை முடிப்பாங்க. இதில் இந்த ஏஐ டூல் சம்மந்தமாக எஜுகேட்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க இன்டர்நேஷனல் லெவலில் நல்ல தகுதி பெற்றவங்க, சுமார் 60 மில்லியன் மக்கள் இதில் பயன்பெற்றிருக்காங்க. எனவே சரியான ஏஐ டூலை எப்படியா பயன்படுத்துறது அப்படின்ற விஷயத்தில் நீங்கள் இந்த ட்ரைனிங் எடுத்துக்க விரும்புறீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஃப்ரீ. இதை பற்றின மேலும் விவரங்கள் தெரிஞ்சுக்க வீடியோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கணும். அதில் ரிஜிஸ்டர் பண்ணி மறக்காமல் அதனுடைய வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மேற்கொண்டு விஷயங்கள் தெரியும். இப்போ மீண்டும் விவகாரத்துக்குள்ளே வரலாம். நான் முன்பு சொன்னேன் இல்லையா, மிளகாய் சம்மந்தமாக, இந்த மிளகாய் விவசாயிகள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய பெரிய விவாதமே இருக்குது. வினோத் அவர்கள், விஜய் அரசு உண்மையிலேயே இதில் அக்கறை காட்டுச்சுன்னு வச்சுக்கோங்க, உட்காந்து தனியாக ஒரு மீட்டிங்கை போட்டு பேசினா வச்சுக்கோங்க, 1000 இருக்கு பேசுறது. நீங்கள் அதிகாரிகளோட உட்காந்துட்டு நீங்கள் பட்ஜெட் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் அரசியல் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான். நீங்கள் உட்காந்து விவசாயிகளோட உட்காந்து போட்டுக்கணும் பட்ஜெட்டை. நான் மீண்டும் சொல்கிறேன், விவசாயிகளுக்கு பிச்சை போடுற யாரும் எதிர்பார்க்கல. அந்த நிலைமையிலே எப்பயும் வைக்கிறது இன்னொரு கேவலம். அதுக்கான வருமானத்தை சரியாக அவங்கள நோக்கி நகர்த்தணும் வச்சுக்கோங்க, நிச்சயம் அந்த ஒர்க் ஃபோர்ஸ் நல்லா வருமானம் பார்க்கும். இதுதான் என்னுடைய ஆதங்கம். சரி, அடுத்த விஷயத்தை பார்ப்போமாங்க. உழவர் சந்தைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதாவது பொருள்களெல்லாம் விவசாயிகள் செஞ்சு அதை உழவர் சந்தைக்கு நகர்த்தி அங்கேருந்து விற்பனை கொண்டு போகிறது, சந்தையை நோக்கி நகர்த்துறது, இதுதான் அதோட ஏற்பாடுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அங்கேருந்து சந்தையை நகர்த்துறது, தேவையான சந்தையை நோக்கி நகர்த்துவாங்க. இதுதான் உழவர் சந்தையுடைய ஒட்டுமொத்த கட்டமைப்பு. இதுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருக்காரு நிதி அப்படின்னா 20 கோடி ரூபா. கொரோனா காலத்தில் நான் சொல்கிறேன், கொரோனா காலத்தில், ஏன்னா ஒட்டுமொத்தமாக தமிழகம் முழுவதும் எவ்வளோ உழவர் சந்தை இருக்குது தெரியுமா, அந்த உழவர் சந்தைக்கு 20 கோடி ரூபா ஒதுக்குறீங்க. இதில் நான் எனக்கு கடுமையான கோவம் என்னன்னா, 2021 கொரோனா அந்த காலகட்டத்தில் ஒதுக்குற நிதி எவ்வளோ தெரியுமா, இந்த உழவர் சந்தை மேம்படுத்துறதுக்கு அன்றைக்கி பெரிய அளவு வருமானமே இல்லை அரசுக்கு. அன்னைக்கு ஒதுக்கின தொகை 20 கோடி ரூபா, 19 கோடி 50 லட்ச ரூபா. அதாவது கொரோனா காலகட்டத்தில் உச்சத்தில் கஷ்டப்படும் போது 19 கோடியே இப்போ 50 லட்ச ரூபா ஒதுக்குனாங்க. இப்போ 6 வருஷத்துக்கு அப்புறம் 20 கோடி ரூபா ஒதுக்குறீங்க.
இது என்ன பாரு பட்ஜெட்டு? ஒரு சென்ஸ் வேணாமா? ஒரு அறிவு வேணாமா? அதுக்கிடையில இன்ஃப்ளேஷன் எவ்வளோ ஆச்சு? எத்தனை உழவு செஞ்சு கூட்டிட்டோம்? மணி இன்ஃப்ளேஷன் என்ன ஆச்சு? பணத்தின் மதிப்பு இருக்குல்ல, அது என்ன ஆச்சு? 33% கூடிருச்சு. எல்லா பொருளுடைய விலை ஏற்றம் மட்டும். அப்போ 6 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த அதே 20 லட்சத்தை, அதுவும் கொரோனா காலத்தில் ஒதுக்கணும் அதே 20 லட்சத்தை நான் இப்பயும் ஒதுக்குவேன் உழவர் சந்தைக்கு அப்படின்னா, நீ என்ன வளர்ச்சி ஒதுக்குற? கடுப்பு வருமா இல்லையா? அப்ப எதையுமே படிக்காம நீ கவிதை படிக்கிறதுக்கு வந்திருக்க. அவர் வந்து பண்ணது ராஜாதி ராஜ குலத்துங்க மார்க்கெட்டையே அப்படின்னு வரிசையா சொல்லி விஜய் வாழ்க. அது கோட்டு போட்ட விவசாயி விஜய். வெக்கமா இல்லை நீ பேசுறதுக்கு? நான் கேட்குறேன், வெக்கமா இல்லை? நீ கவிதை பாடுற வந்த இருக்கிற பிரச்சனை ஓரா இருக்குது, அங்கே உட்காந்து கவிதை படிக்கிறீங்க. அறிய வேணாம். நீ ஜால்ரா அடிக்கிறீங்க, ஐஸ் வைக்கிறீங்க, அது அடம். விஜய் அப்படியே அவர் நிறுத்தலாம், அப்படியே என்ஜாய் பண்றாப்ல. எப்படி நீ என்ஜாய் பண்ணாம இருப்பாரு? அதனால விரும்புறாரு அவரு. இதில் சின்ன சின்ன விஷயங்களையும் கவனிச்சு பண்றாங்க. மொத்தமா ரீல்ஸ் போடணுங்க. அதாவது சட்டப்பேரவையில் இவங்க பண்ணுங்கன்னா நிறைய விஷயங்கள் வாசிங்க. அவ குட்டி குட்டியா ரீல்ஸ் போடலாம்ல நிறைய பேத்துக்கு. இவங்க பட்ஜெட்டோட நோக்கம் என்னன்னா, ஒவ்வொரு பட்ஜெட்டும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா தரப்பு மக்களுக்கும் ஒரு ரீல்ஸ் போயிடணும். இவ்வளவுதான் இவங்க திட்டமே. காலால் வளர்ப்புக்கு எவ்வளோ ஒதுக்குறீங்க? 50 லட்ச ரூபா. 50 லட்ச ரூபா கூடுதல் நிதி ஒதுக்கியிருக்கோம். அதாவது 50 லட்ச ரூபா அவங்க அந்த துறைக்கு மட்டும் மேம்படுத்துறதுக்கு 50 லட்ச ரூபாய் வச்சுட்டு எப்போ தமிழ்நாட்டில் காளான் வளர்ப்பை நீங்கள் ஊக்குவிக்க போறீங்க? புரியலடா ராஜா, பதில் சொல்லுங்க பாரு தயவுசெய்து. சுய உதவி குழு இருக்கு இல்லையா, மகளிர் சுய உதவி குழு, அதில் மட்டும் எனக்கு தெரிஞ்சு நிறுவனம் இது சம்பந்தப்பட்ட பெரிய பெரிய கட்டமைப்பு மட்டும் 28. இதில் ஊரக வேலை வாய்ப்பு இருக்கு இல்லையா, மத்திய அரசு கீழே, இதில் மட்டும் 96 இருக்குது. இது ரெண்டையும் கூட்டி கழிச்சு எல்லாம் வந்துடுது, 140 வந்துடும். இதுக்கு 50 லட்ச ரூபா ஒதுக்குறீங்க, எம்மாத்திரத்துக்கு தாழ்ணும். நான் கேட்குறேன், மானியம் கொடுக்குது மத்திய அரசு. அதாவது 20 லட்சத்துக்குள்ள 2 லட்சத்துக்குள்ள பெண்கள் இந்த காளான் வளர்ப்பில் ஈடுபட்டால் 50% 60% மானியமே கொடுக்குது மத்திய அரசு. நீ அதை ஒழுங்காக பண்ணாலே போதும். என்ன கேட்டால் 50 லட்ச ரூபா, ஒரு 10 லட்ச ரூபா பிஸ்னஸ் 5 பேர் பண்ணாலே காலி. நிதியை விட்டுட்டாங்க. காளான் வளர்ப்பு ஓகே, இத்தனை பேர் இருக்காங்க, ஓகே, அதுக்கு ஒரு மீம்ஸ் போடணும், அதுக்கு ஒரு ரீல்ஸ் போடணும், யார் விஜய் வச்சு, அதுக்கு ஒரு அறிவிப்பு போடுங்க. ஆனால் நிதி 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 தான் நக்கிக்கிட்டு போச்சு, வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கடுத்து சொட்டு நீர் பாசனம் ஏறக்குறைய 700 கோடி ரூபாய். சொட்டு நீர் பாசனத்தை பொறுத்த வரைக்கும் சிறு குறு விவசாயிகள், தயவுசெய்து காது கொடுத்து எல்லாருமே கேட்டுக்கோங்க, விவசாயிகள் இன்னும் விழிப்புணர்வாக கேளுங்க. சிறு குறு விவசாயிகள் 5 ஏக்கருக்கும் குறைவான எல்லா விவசாயிகளும் சரி, சிறு குறு விவசாயிகள் எல்லா பேருக்குமே 100% மானியத்தோட இன்னைக்கும் அமலில் இருக்குது மத்திய அரசோட. புதிய திட்டம்லாம் இங்கே கிடையவே கிடையாது. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இவர் இதில் ஒரு 700 கோடி ரூபா ஒதுக்குறாருல, இந்த 700 கோடிக்கு பதிலாக அந்த திட்டத்தை ஒழுங்காக செயல்படுத்துறதுக்கு, ஏன்னா அதில் மாநில அரசுடைய பங்களிப்பு சுமார் 40%, 60% பங்களிப்பு மத்திய அரசுடையது. அதை எடுத்து ஒழுங்காக பண்ணுங்கன்றாங்க. அதை ஊழல்லாம் ஒழுங்காக பண்ணணும். அதில் ஊழல் புறையோடி போயிருக்கு, அதை ஒழுங்காக பண்ணுங்கன்றாங்க. அதை ஒழுங்காக பண்ணுறதுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கே போதும் மாநில அரசோட கடமை. இதை மட்டும் நீங்கள் பண்ணாலே போதும். என்னை போடுறவங்க சந்தோஷமாயிடும்னு வச்சுக்கோங்க. இதில் 700 கோடி ரூபா ஒதுக்கி அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சுமார் 2.5 லட்சம் ஏக்கர் வரைக்கும் இருக்காங்களே அவங்களுக்கு பயன் பெறும். ஏதாவது புள்ளி விவரம் பார்க்கும்போது முன்ன பார்த்தியா, படிச்சிருக்கியா? சரி, முன்ன தான் படிக்கலாம், அமைச்சர் ஆனப்போ தான் படிச்சியா, கேட்டையா, பார்த்தீங்களா? நான் கேட்குறேன், சிறு குறு விவசாயிகள் 7 ஏக்கருக்கு சிறு குறு விவசாயிகள் மட்டும் 73 லட்சம் பேரியா? என்ன நினைச்ச இந்த திட்டத்தை போடுவீங்க? 73 லட்சத்தை விடுங்க, சிறு விவசாயிகள் குறு விவசாயிகளை அதுக்குள்ளே வந்தாலும் இது பத்தாதே, 60 லட்சம் பேர் வந்துருவாங்களே. எந்த விஷனோட, எந்த பாரியோட திட்டத்தை உள்ள கொண்டு வரீங்க? இதெல்லாம் எங்கே தாங்கும்? ஆல்ரெடி ஒரு ஏக்கருக்கு 30,000 40,000 ரூபாய் செலவாகும் சொட்டு நீர் பாசனத்துக்கு. அதை கணக்கு பண்ணி மத்திய அரசு நிதி ஒதுக்குது. அதை முறையாக போய் சேரலன்றதான் பெரிய வருத்தமே. அது விவசாயிகள் தள்ளியே மண்ணடி போடுற வேலைங்க, செலவழிச்சு வீணடிச்சிடும். நீங்கள் அதை சரி கரெக்டாக செக்யூர் பண்ணணும்னு ஏதாவது வார்த்தை வந்துருக்கணும் உங்கள்கிட்ட. அதில் இடைத்தகர்கள் உள்ளே பூந்து அடிக்கலாம்ற காசு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அவன் தான் நிப்பாட்டினால போதும். அதை நீங்கள் செஞ்சுருக்கணும். அதை செய்யாமல் நீ என்ன பண்ணுறீங்க? இல்லை இன்னும் கொஞ்சம் ஒரு 750 கோடி, எதுக்கு இந்த 750 கோடி எதுக்கு ஒதுக்கிங்கன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா 2.5 லட்சம் பேர், இந்த 2.5 லட்சம் பேர் எங்கே போய் கலெக்ட் பண்ண போறீங்க எனக்கு தெரியல. எவ்வளோ பெரிய பட்டியல் தெரியுமா இருக்குல்ல. இதில் விவசாயிகள் பதப்படுத்துறதுக்கு கிடங்கு, அது சம்மந்தமான வணிக வளாகங்கள் கட்டுறதுக்கு ஒரு 3 கோடி ரூபா, 3 கோடி ரூபா வச்சு எங்கே வணிக வளாகம் கட்டிட்டு பார்ப்போம். 3 வணிக வளாகமா, 4 கிடங்கா, 3 கோடி ரூபா நீங்கள் கட்டு பார்ப்போம். வணிக வளாகம்னு கட்டேன், எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு உழவர் சந்தை இருக்குல்லையே அதை மட்டும் கட்டுக்கலாம் பார்ப்போம், 3 கோடி வச்சு.
கட்டிடுங்க அப்போ, கடுப்பு வருமா இல்லையா? அதுக்கப்புறம் சோலார் பம்ப், அதாவது சோலாரில் இது எதுக்காக சொல்கிறீங்களே, இது உண்மையிலேயே ஆரோக்கியமான அவசியமான திட்டம். சோலார் பம்ப்பு அதோட சேர்த்து எலக்ட்ரிசிட்டி, இது ரெண்டையும் சேர்த்து இணைச்சு விவசாயிகள் அதை பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த திட்டத்தை போன வருஷம் தீவிரப்படுத்தி கொண்டு வந்திருக்கு மத்திய அரசு. அதே திட்டத்துக்கு இன்னொரு பேரை வச்சு நாங்கள் செய்ய போகிறோன்றாங்க. இருக்கிற திட்டத்தில் மகாராஷ்டிரா, ஹரியானா, ராஜஸ்தான், அதுக்கடுத்து உத்தரப்பிரதேசம் அடித்து போய்க்கிறாங்க அந்த திட்டத்தில் விவசாயிகள் எல்லாம். ஏன்னா ஒன்று அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய இலவச கரண்ட் இல்லையா, அதுக்கான பேர்டன் ஒன்று இல்லையா, அதுக்கான சுமை அரசுக்கு குறை. இன்னொன்று அவங்களுக்கு அந்த சுயமாகவே அந்த பம்பு கொடுக்குற மூலமாக சோலார் மூலமே உற்பத்தி பண்ணிட முடியும் விவசாய தேவையான மின்சாரத்தை. இது ஆரோக்கியமான திட்டம், இது ரொம்பவுமே ஆரோக்கியமான திட்டம். ஆனால் அதில் என்ன விஷன் இருக்குன்னு பார்த்தா, இந்த அரசாங்கம் சொல்கிற பாருங்களேன், நிதி ஒதுக்கின மட்டும் எடுத்து பாருங்க, நான் சொல்லவே வேணாம், கடுப்பாயிருவீங்க. என்ன திட்டத்தோடு நீங்கள் எந்த விஷனோட வேலை பார்க்குறதுன்னு தெரில. அதாவது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நிறையா பேர் இருக்கணும், நிறையா பேருக்கு தெரியணும், நல்ல விளம்பரமாக இருக்கும், அதுக்கு ரீல்ஸ் போடவோ தகுந்ததாக இருக்கும். இவ்வளோ தான் இவங்க திட்டமே. அதுக்கு தான் நீங்கள் பேசி தெரியும். இதெல்லாம் உருட்டினா பரவாயில்ல, விவசாயிகள் நல்லா விவசாயம் பண்ணி வச்சுக்கவே உங்களுக்கு புதிதாக விருது கொடுப்போம். 1 லட்ச ரூபா முதல் பரிசு, 2வது பரிசு 50,000 ரூபாய். நான் நாக்கு கொடுக்குற மாதிரி கேட்பேனா இல்லையா? புது விருது தான் யார் விஜய் அறிவிக்கிறார். எது இந்த 50,000 ரூபாய்க்கா? கோவில் வெளியே கடை போடுறால, அந்த ஒரு கடையில் வசூல் பண்ணுறால மாதம், அதை விட 50,000 ரூபாய் யார் தாவேக்கார வசூல் பண்ணிக்கிறீங்க. மாதம் 50,000 ஒரு கடைக்கு. அந்த 50,000 ரூபா ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கு விருதுன்ற பேரில் கொடுக்க போறியா? ஒரே ஒரு விவசாயிக்கு இல்லை 30 பேருக்கு என்ன ஒன்று 50,000 எம்மாத்திரம் பேர் இந்த ஊரில். இது பேர் விருதான். இந்த விருதை வாங்கி இருக்கிற விருதை வாங்கி எதுவும் பிரயோஜனம் கிடையாது. இந்த விருதை வாங்கி அவங்க என்ன பண்ண வராங்க? நம்மளாம் அப்படியே அறிவிப்போம், விஜய் கையில் விவசாயிகள் விருது வாங்கினது அப்படின்னு சொல்லி ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணால. இவங்களையும் இப்போ ரீல்ஸ் பயன்படுத்த போகிறேன். அதனால் திட்டம் உனக்கு நல்லா திட்டம் தான். கடைசியாக வந்தானுங்க இவங்க எல்லாத்துலையும் ஏஐ கொடுத்துட்றாங்க. ஏஐ அந்த பேர் இருக்கும், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அதுக்கு ஒரு வெற்றி. இந்த 2 பேர் இல்லாமல் இருக்கவே இருக்காது நீங்கள் ஒட்டுமொத்த பட்ஜெட்டில். ஏஐ நான் செயலாக்கத்தை உள்ளே கொண்டு வரோம், உழவர்களுக்கு உதவும். அவர் சொல்கிற மாதிரி, யார் விஜய் சொல்கிற மாதிரி நல்லா என் வாயில் வருது. 3 முக்கியமான ஆப் இந்தியா முழுவதும் இருக்குது. பிஎம் கிசான் ஒன்று இருக்குது. அது விவசாயிகள் குறை மற்றும் கம்ப்ளைண்ட்டுக்காக மட்டுமே, அதாவது புகாருக்காக மட்டுமே. அதை தீவிரமாக கொண்டு போய் சேர்க்காம நம்ம இருக்கோம். ஏன்னா அவருக்கு நல்ல ஒரு கிடச்சிருமோன்னு ஏற்கனவே இந்த அரசுகள் பண்ண வேலைன்னு வச்சுக்கோங்க. நீங்களாக கொண்டு போய் சேர்ப்பீங்கன்னா புதிய ஆப் எதுக்கு உருவாக்க பண்ணுறீங்க? இருக்கிற ஆப் ஆல்ரெடி தமிழ்லே இருக்குது, அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. அதுவும் முழுக்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தரமாக தயார் பண்ணியிருக்காங்க. பார்க்க பக்காவாக இருக்கும். நமக்கு என்ன இருக்கணும்னா ஃபஸ்ட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். நம்ம பேரை வச்சு கொண்டாடணுன்னு இருக்கக்கூடாது. நீங்கள் புத்தி எப்படின்னா நம்ம பேரை வச்சு கொண்டாடணும். அதுதானே இருக்கிறதுக்கு எதுக்கு செலவு பண்ணுற எக்ஸ்ட்ரா? அது ஒரு 10 கோடி 20 கோடியா? அதுக்கடுத்து ஒன்று சொன்னால், அதுக்கடுத்து என்பிஎஸ்எஸ்ன்னு வேர்ல்டு பேங்க்கு கீழே திட்டம் அமலாக்கத்தில் இருக்குது. அது ஒரு ஆப் இருக்குது என்பிஎஸ்எஸ்ன்னு. இதுவும் விவசாயிகள் பயன்படுத்துன்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து விளம்பரம் செய்யப்படுது, போய் சேர மாட்டேங்குது. இருக்கிற அரசியல் நல்லதும் போய் சேர மாட்டேங்குது. அதில் மோடி என்ன சொல்கிறார், நரேந்திர மோடி என்ன சொல்கிறாருன்னா, ஃபோட்டோ எடுத்து பூச்சிக்கடி ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ணுங்க. அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ளே எவ்வளோ முடியுமோ வேகமாக உங்களை தொடர்பு கொள்வாங்க. அது என்ன பிரச்சனை, எப்படி சால்வ் பண்ணணும், அதுக்கு தேவையான மானியங்களும் உண்டு. இது ஒரு திட்டம் இருக்குது, இது ஒரு ஆப் இருக்குது. இதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். நீ ஃபோட்டோ ஏற்றினாலே இது என்னவா இருக்குன்ற ஒட்டுமொத்த அனலைஸ் பண்ணி அது சொல்லிடும். அந்த ரிப்போர்ட்டை அடுத்த அதிகாரிக்கு அனுப்பிடும். இதுவும் இருக்குது. நீ என்ன புதுசாக ஓப்பன் பண்ணுற, காசு சும்மா செலவழிக்கலாம்னா அதில் வெட்டின்னு போட்டு வச்சிரு, வேலை முடிஞ்சு போச்சு. கடைசியாக ஒன்று இருக்குது, பாரத் விஸ்தான்றது ரொம்ப சமீபத்தில் கொண்டாங்க. என்னென்ன ஸ்கீமு எந்தெந்த மாநிலங்கள் எதற்கு கீழே மத்திய அரசு என்னென்னலாம் கொடுக்குது, அந்த பகுதியில் எப்படியான மண் இருக்குது, வெதர் இருக்குது, எப்படியான காலநிலைகள் மாறும், அதில் உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் கொடுக்கும்போது எல்லாமே நீங்கள் சொல்கிறீங்களா எல்லாம் வந்துடும்ல. ஸோ இந்த 3 ஆப் போதுமான அளவுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட உள்ள இருக்குது. அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு நாம் என்ன மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்தணும், அதுதான் ஆரோக்கியமானது. அதை ஏதாவது செய்ய முயற்சி பண்ணாருன்னா திரும்ப வந்துட்டாங்க, புதுசாக ஒரு ஆப் ஓப்பன் பண்ண போகிறாங்க, விளங்கின மாதிரி தான். ஆக பதிவோட இறுதியாக நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பட்ஜெட்டை மீண்டும் சொல்கிறேன், நிறையா பேருக்கு காளான் வளர்ப்புலேருந்து எல்லா பேருக்குமே ஒரு செய்தி கொடுப்போம். அதை வச்சு நாம் ரீல்ஸ் போடுவோம். ரீல்ஸ் எல்லா பேரும் பறக்குது பாருங்க. விஜய் அண்ணே காளான்லாம் வளர்க்குறதுக்கு உதவுறாராம், விஜய் அண்ணே மிளகாய் வளர்க்குறதுக்குலாம் உதவுறாராம், இப்படி கிளப்பி விட்டாங்க.
அண்ணன் போடுற அந்த விளம்பரங்கள்டா, அந்த விளம்பரக்கே 20-30 லட்சம் செலவழிச்சிருப்பாங்க ஈஸியாக. அந்த நிதி தான் இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க. வெக்கமா இல்லை? அதான் நான் சொல்கிறேன், இந்த பட்ஜெட்டுக்கு இந்த அரசாங்கம் தயார் நிலைமையிலே இல்லை. தயார் நிலைமைன்றது தாண்டி அதுக்கு அக்கறையே இல்லை. விஜய்க்கும் அக்கறை இல்லை, அமைச்சருக்கும் அக்கறை இல்லை. அப்போ நான் மட்டும்தான் இப்படி பட்ஜெட் வர முடியும். மிகப்பெரிய ஏமாற்றம். இந்த பட்ஜெட் மாதிரி ஒரு பெரிய ஏமாற்றம் நான் பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய ஏமாற்றம். மாற்றம்னு ஒன்று வந்துச்சு, அந்த மாற்றத்துக்கு தகுந்த எந்த ஒரு வார்த்தையும் உள்ள இல்லை. மாற்றத்துக்கு தகுந்த எந்த ஒரு நம்பர்ஸும் உள்ள இல்லை. இது மாற்றமே கிடையாது.